ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பொட்டேட்டோ சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா துருவி வச்சுருக்கேன். நான் சோள மாவு எடுத்திருக்கேன், மைதா மாவு, பிரெட் க்ரம்ஸ், கொத்தமல்லி தழை, பெப்பர், உப்பு, 5 சீஸ் ஸ்லைஸாக தான் எனக்கு இருந்தது, ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு சீஸுக்கு தேவையானது ரெடி பண்ணிடலாம். அதை வந்து நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டு மசிச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு லைட்டாக கொத்தமல்லி தழை, பெப்பர், சால்ட்டு, இது 3ஐயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சீஸில் எல்லாம் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. ரொம்ப போட்டு அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க, சாஃப்டாக பிசையணும். அடுத்தது நம்ம வந்து பொட்டேட்டோவில் எல்லாம் சேர்த்து பிசைஞ்சிடலாம். அடுத்தது நம்ம உருளைக்கிழங்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். அதில் என்னென்ன மசாலா போட்டு பிசையணுமோ அதெல்லாம் நம்ம பிசைஞ்சிடலாம். அதனோட மைதா மாவு 2 ஸ்பூன் சேர்த்துடலாம். சோள மாவு 1 ஸ்பூன். இப்போ கொத்தமல்லி தழை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக உப்பு, ஏன்னா சீஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக. இதுக்கு தேவையான பெப்பர் அதுலேயும் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்தக்கூடாது, தண்ணி சேர்த்தனோன்னா சரியாக நமக்கு சீஸ் பால் வராது. அதனால் அந்த பொட்டேட்டோ வெந்த இது இருக்குது இல்லைங்களா, அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சீஸும் பொட்டேட்டோ இதுவும் 2மே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு சீஸை வந்து முதல்ல குட்டி குட்டி பாலாக உருட்டி வச்சிடலாம். சீஸ் பால் வந்து இந்த மாதிரி நல்லா குட்டி குட்டியாக உருட்டி எடுத்துட்டோம். அடுத்தது வந்துட்டு நம்ம பொட்டேட்டோ இதை வந்து நம்ம உள்ளார ஸ்டஃபிங் பண்ணுற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு ரவுண்டாக பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சீஸ் வச்சுட்டு நம்ம நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துடலாம். எங்கேயும் கேப் வரக்கூடாது, விரிசல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் கொஞ்சம் மெலிசாக இருந்தாலும் மேலே வரும்போது மொத்தமாக வரணும். ஏன்னா நம்ம வந்து சீஸை நல்லா க்ளோஸ் பண்ணுறதுனால இதாக இருக்கும். கொஞ்சமாக மைதா மாவு போட்டு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம உருட்டி எடுத்துட்டோம். இப்போ இது வந்துட்டு நான் வந்துட்டு சோள மாவு ஒரு 3 ஸ்பூன் போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம பாலை வந்து உருட்டி எடுத்துட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டுடலாம். மெதுவாக பண்ணணும், ஏன்னா அது மாவு இதாக இருக்கிறதுனால உடஞ்சிரும். திரும்ப ஒரு டைம் சோள மாவு இதுலேயே நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. திரும்ப ஒரு டைம் நல்லா பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. நான் ஒரு இது செஞ்சு காமிச்சிருக்கேன், நான் ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு நான் திரும்பவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் பால் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து மாவுக்குள்ள அந்த பொட்டேட்டோ இதுக்குள்ளே நம்ம சீஸை வச்சு உருட்டிட்டு கார்ன்ஃப்ளவரில் ஒரு டைம் டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் ஒரு டைம் போட்டுட்டு திரும்பவும் மாவில் ஒரு டைம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் 2 டைம் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு 1 hour வந்து நம்ம இப்போ ஃப்ரீசரில் வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நல்லா கொஞ்சம் ஹார்டாக ஆன மாதிரி இருந்தால் தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது வந்து பிரியாது. அதனால் நல்லா 1 hour வந்து ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நான் பொரிக்கும் போது பார்க்கலாம். நம்மளோட சீஸ் பால் வந்துட்டு நல்லா 1 hour ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டோம். நல்லா ஃபிட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இது வந்துட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. ரொம்ப ஸ்லோவாக இருக்க வேண்டாம், நல்லா சூடாகவே இருக்கட்டும்.
ஏன்னா நம்ம வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோ தான் போட்டிருக்கோம். அதனால் வந்துட்டு நம்ம சும்மா ஒரு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்துட்டோன்னா போதும். ரொம்பவும் தீய விட்டுறாதீங்க. பாருங்கள், நல்லா இந்த கலரில் வந்த உடனே நம்ம எடுத்துடலாம். ரொம்பவும் தீய விட்டுறாதீங்க. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சீஸ் பால் சூப்பராக பொரிச்சு எடுத்தாச்சு. சரி, அது கூட கொஞ்சம் சூடாக டீ இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீ ரெடி பண்ணியிருக்கேன். நம்ம அதனோடு சேர்த்து நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூடான பொட்டேட்டோ சீஸ் பால் ரெடி ஆகிடுச்சு. அதன் கூட சூடாக 2 டம்ளர் டீ ரெடி பண்ணிட்டேன். இதை வந்து என் குழந்தைங்களுக்கு, ஹஸ்பண்ட்க்கு, எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் இது நான் இப்போ கொடுக்க போகிறேன். இதே மாதிரியே உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் நம்ம வடை, பஜ்ஜின்னு இந்த மாதிரி நார்மலாக ஐட்டம் தான் செஞ்சு கொடுத்துருப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.